நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை மாநில சட்டமன்ற வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பிறந்தநாளையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள் ஆசி பெற்றார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அவரது ஆதரவாளர்களும் பாஜகவினரும் மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். இந்நிலையில் புதுவை நெல்லித்தோப்பில் உள்ள அவரது இல்லத்திற்கு முக்கிய பிரமுகர்கள், அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் திரளாக வந்திருந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு பூங்கொத்து மற்றும் சால்வைகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் புதுவை சட்டப்பேரவைக்கு சென்று மாநில முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், மாநில அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் பிறந்தநாள் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அரசியல் முக்கிய தலைவர்கள், அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் அவருக்கு பூங்கொத்து மற்றும் சால்வைகள் அளித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் பிறந்த நாள் பெருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அவர் புதுச்சேரி நெல்லித்தோப்பில் உள்ள புனித வெண்ணேற்பு அன்னை ஆலயத்திற்கு சென்று பங்கு தந்தை வின்சென்டை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றார். பின்னர் அவர் அங்கு மெழுகுவர்த்தியினை ஏற்றி வைத்து சிறிது நேரம் பிரார்த்தனை செய்தார். பின்னர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் இல்லம் வந்து தனது அன்னையிடம் ஆசி பெற்றார். தொடர்ந்து அவரது இல்லத்தில் மகனும் நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு பூங்கொத்து மற்றும் சால்வைகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து தொகுதி மக்கள், அரசியல் பிரமுகர்கள், கட்சி பிரமுகர்கள், ஆதரவாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அவருடைய நிறுவனங்களை சார்ந்த ஊழியர்கள் உள்ளிட்டோர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு பரிசுகள், பூங்கொத்துக்கள், சால்வைகள், இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இவரது பிறந்த நாளையொட்டி காமராஜ் நகர், நெல்லித்தோப்பு தொகுதிகளை தாண்டி புதுவை மாநில அளவில் பல்வேறு இடங்களில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
அமைச்சர் லட்சுமி நாராயணன், என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு உள்ளிட்ட தலைவர்கள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு நேரில் வந்திருந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை மாநில காமராஜர் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் இவரின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுவை நெல்லித்தோப்பில் உள்ள அவரது இல்லத்தில் முக்கிய அரசியல் தலைவர்கள், பாஜகவினர், ஆதரவாளர்கள், அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அந்த வகையில் மாநில அமைச்சர் லட்சுமி நாராயணன், என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, பாஜக பிரமுகர்கள் காசிலிங்கம், உமா சங்கர் உள்ளிட்டோர் நெல்லித்தோப்பில் உள்ள இல்லத்திற்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். துணை மேயர், முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர், டில்லி சிறப்பு பிரதிநிதி என்று பல உயர் பதவிகளில் சாதித்த புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநகரத்தில் உள்ள காமராஜ் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் இவர் ஏற்கனவே புதுச்சேரி மாநகரின் துணை மேயராகவும் முதல்வரின் பாராளுமன்ற செயலராகவும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாகவும் திறன்பட செயல்பட்டு வந்துள்ளார். அதேவேளையில் அவர் பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜ் நகர் தொகுதி மக்களுக்கு இன்று வரை பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். பொதுவாக இவரது பிறந்தநாள் விழா வழக்கமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படும். சொந்த கட்சியினர், ஆதரவாளர்களை தாண்டி தொகுதியை சார்ந்த மக்களே இவரது பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். அதுபோன்றுதான் இந்த முறையும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் பிறந்தநாள் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முக்கியமாக இரு தொகுதிகளை தாண்டி நகர் மற்றும் கிராம பகுதிகளிலும் இவரது பிறந்த நாளையொட்டி ஆதரவாளர்கள், கட்சியினர் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கி பல்வேறு நலத்திட்டங்களை செய்து அசத்தி உள்ளனர். இந்த நிலையில் மாநிலத்தின் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், கல்யாண சுந்தரம், பாஜக பிரமுகர்கள் வெற்றி செல்வம், விக்னேஷ் கண்ணன், ரமேஷ் உள்ளிட்டோரும் நெல்லித்தோப்பில் உள்ள அவரது இல்லத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு சால்வை மற்றும் பூங்கொத்துக்கள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இவரது பிறந்த நாளையொட்டி நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜ் நகர் தொகுதிகள் முழுவதுமே விழாக்கோலம் பூண்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 128 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா தொற்று காரணமாக சிகிச்சைக்கு பலனின்றி ஒருவர் உயிரிழந்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 101 நபர்களுக்கும், காரைக்காலில் 7 நபர்களுக்கும், ஏனாமில் 3 நபர்களுக்கும், மாஹேவில் 17 நபர்களுக்கும் என மொத்தம் 128 நபர்களுக்கு கொரோனா தொற்று பரவி உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு நபர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளதை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1762 உயர்ந்துள்ளது. தற்பொழுது 1871 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,14,454 நபர்கள் இந்த நோயிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக 1,18,087 நபர்கள் இதுவரை தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என புதுவை சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் விலை 100 ரூபாய் தாண்டியது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதனை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. கடந்த சில வாரங்களாக பெட்ரோல், டீசல் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளது. பல மாநிலங்களில் பெட்ரோல் விலை சதமடித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் பெட்ரோல் லிட்டர் 99 ரூபாய் 65 காசுக்கும்,
டீசல் லிட்டர் 92 ரூபாய் 99 காசுக்கும் விற்பனை செய்யப்பட்டது. இதனிடையே தற்போது பெட்ரோல் விலை 47 காசுகள் அதிகரித்து லிட்டர் 100 ரூபாய் 12 காசுக்கும், டீசல் விலை 11 காசுகள் அதிகரித்து லிட்டர் 93 ரூபாய் 10 காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கொரோனா நெருக்கடி காலத்திலும் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது வாகன ஓட்டிகளுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்த ரவுடிகள் அதை ரயில் தண்டவாளத்தில் அருகில் வீசி சோதனையிட்டதில் பெரும் பதட்டம் நிலவியது. இதையடுத்து ஆட்டுப்பட்டி பகுதியை சார்ந்த சிலரை பிடித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலையத்துக்குட்பட்ட வானரப்பேட்டை காளியம்மன் தோப்பு பகுதியில் உப்பராட்சி கடந்து செல்லும் ரயில் பாதை உள்ளது. இந்த ரயில் பாதை அருகில் இரவு வேளையில் பயங்கர சத்தத்தோடு நாட்டு வெடிகுண்டு ஒன்று வெடித்து சிதறியது. இந்த சத்தம் கேட்டு கடும் அதிர்ச்சியில் அப்பகுதி மக்கள் வீடுகளிலிருந்து வெளியே ஓடி வந்து பார்த்த பொழுது புகை மூட்டமாக காணப்பட்டது. இது குறித்து ஒதியஞ்சாலை போலீசாருக்கு அவர்கள் உடனடியாக தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் குண்டு வெடித்த பகுதியை பார்வையிட்டு விசாரணையை மேற்கொண்டனர். முதல் கட்ட விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த ரவுடிகள் சிலர் தாங்கள் தயாரித்த நாட்டு வெடிகுண்டுகள் சரியாக வெடிக்கிறதா என சோதனை செய்து பார்த்தது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆட்டுப்பட்டி பகுதியை சார்ந்த சில ரவுடிகளை நள்ளிரவில் போலீசார் பிடித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டு வெடிகுண்டை வீசி சோதனை செய்தவர்கள் யார், யாரை கொல்ல அவர்கள் இந்த வெடிகுண்டுகளை தயாரித்தனர் என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை மாநகர காமராஜர் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர் சுந்தரமூர்த்தி சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு உணவு உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் புதுவை நெல்லித்தோப்பு சந்திப்பில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் தீவிர ஆதரவாளர் சுந்தரமூர்த்தி சார்பாக 1000 கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் மரக்கன்றுகள், சர்க்கரை போன்றவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. புதுவை காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பிறந்தநாள் விழா வெங்கடா நகர் தமிழ்ச்சங்க வளாகத்தில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுவை காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் பிறந்தநாள் விழா புதுவை மாநிலம் முழுவதும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுவை மாநகரின் பல பகுதிகளில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் ஏராளமான கட் அவுட் மற்றும் பேனர்களை வைத்து அவரது விசுவாசிகள் அசத்திருந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்க வளாகத்தில் பிரம்மாண்டமான கேக் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கேக்கினை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தனது கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் முன்னிலையில் வெட்டி மகிழ்ந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் நெல்லித்தோப்பு பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் அவரது புதல்வருமான ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் முன்னிலையில் 1000 கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு மற்றும் புடவை போன்றவற்றை வழங்கினர். சொந்த கட்சியினர் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அதிக சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ள நிலையில் குற்றங்களை கண்காணிக்க புதுவையின் பிரதான ரயில் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுவை ரயில் நிலையத்திலிருந்து சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி, புவனேஸ்வர், கன்னியாகுமரி, பெங்களூர், மங்களூர் உள்ளிட்ட 17க்கும் மேற்பட்ட நகரங்களுக்கு ரயில்கள் இயக்கப்படுகின்றன.
பெரும்பாலும் வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ரயில் வழியாகவே அதிக அளவில் புதுச்சேரிக்கு வருகை புரிகின்றனர். ஆகவே இந்த நிலையில் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் குற்ற சம்பவங்களை கட்டுப்படுத்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. அதன் அடிப்படையில் தற்போது புதுச்சேரியின் பிரதான ரயில் நிலைய வளாகத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக ரயில் நிலைய வளாக டிக்கெட் புக்கிங் செய்யும் பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக ரயில் நிலையத்தின் அனைத்து பிளாட்பாரங்களிலும் மற்றும் பார்க்கிங் பகுதியிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படுகிறது. இதனை புதுச்சேரி ரயில் நிலைய அதிகாரிகள் தெரியப்படுத்தினர். ஓய்வு பெற்ற இயக்குனர் கிருஷ்ணமூர்த்திக்கு மீண்டும் பதவி கொடுக்க முயற்சிப்பதை அரசு கைவிட வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பாக கோரிக்கை மனு ஒன்று வழங்கப்பட்டது. புதுவை மாநில அரசு அச்சகத்தில் காலியாக உள்ள இயக்குனர் பதவிக்கு கடந்த ஏப்ரல் மாதம் முன்னாள் இயக்குனர் கிருஷ்ணமூர்த்திக்கு பணி நீடிப்பு கொடுக்க புதுவை அரசு முயற்சிப்பதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் மே மாதம் தடை ஆணை பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்நிலையில் இயக்குனர் இல்லாத நிலையில் அரசு அச்சகத்தை நடத்துவதற்கு கன்சல்டன்ட் என்ற பதவியை ஏற்படுத்தி மீண்டும் ஓய்வு பெற்ற அதிகாரி கிருஷ்ணமூர்த்திக்கு பதவி வழங்க மாநில அரசு முயற்சித்து வருகிறது. இந்நிலையில் இதனை அரசு கைவிட வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பாக கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. புதுவை மாநகர் கோரிமேட்டில் உள்ள டென்னிஸ் விளையாட்டு வளாகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மனுவில் முதல்வரும் அரசு துறை உயர் அதிகாரிகளும் இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தி தகுதி உள்ளவர்களை குறிப்பிட்ட பணிக்கு நியமனம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா இல்லாத மாநிலமாக நிச்சயம் புதுச்சேரி மாறும் என புதுவை மாநில சுகாதாரத்துறை நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இது பற்றி புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்து வருகிறது. ஆனால் நாம் முற்றிலும் இன்னும் கொரோனாவிலிருந்து விடுபடவில்லை. கொரோனா 2ஆம் அலை முடிவடையாத நிலையில் 3ஆம் அலையின் எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு இந்த தளர்வுகளுடன் உள்ள ஊரடங்கின் பொழுது மக்கள் அலட்சியமாக இல்லாமல் தவறாமல் முகக்கவசம் அணியவும், கைகளை நன்கு சோப்பு போட்டு கழுவுவதும், சமூக இடைவெளி கடைபிடிப்பதும், அறிகுறிகள் தென்பட்டால் தயங்காமல் உடனே கொரோனா பரிசோதனை செய்து கொள்வதும் மற்றும் தனிமைப்படுத்திக் கொள்வதும், 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் இலவச தடுப்பூசி போட்டுக் கொள்வதும் ஆகிய அனைத்தையும் கடைபிடித்து கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் தங்களது ஒத்துழைப்பை புதுச்சேரி அரசுக்கு வழங்க வேண்டும். இதுவரை 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவச தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 5,12,428 கொரோனா தடுப்பூசிகள் புதுச்சேரியில் போடப்பட்டுள்ளன. அனைத்து மருத்துவமனைகளிலும் தடுப்பூசி மையங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை உட்பட அனைத்து நாட்களிலும் இலவச தடுப்பூசி சேவை பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. மக்களின் ஒத்துழைப்போடு சுகாதாரத்துறையுடன் அனைத்து அரசு துறைகளும் சேர்ந்து அயராது உழைத்ததன் பலனாக புதுச்சேரியில் 5 லட்சத்தையும் தாண்டி தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. எனவே கொரோனா இல்லாத மாநிலமாக புதுச்சேரி விரைவில் மாறும். இவ்வாறு புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.